ईशावास्य उपनिषत् शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। 8 மந்திரங்கள் பார்த்திருக்கிறோம். 9வது மந்திரத்துக்கான முகவுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த 8 மந்திரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட விஷயம் வேறு. 9வது மந்திரத்திலிருந்து இறுதி வரை வரக்கூடிய விஷயம் வேறு. அதனால் இதை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதனால் ஆச்சாரியர் இங்கே ஒரு விரிவான முகவுரை கொடுக்கிறார். இந்த முகவுரை 3 பகுதியாக இருக்குது. முதல் விஷயம் இந்த பிரகரண விபாகம் அப்படின்னு பேர். இந்த நூல் 2 விஷயங்களை, 2 மனிதர்களுக்கான 2 விஷயங்களை கொண்டதாக இருக்கின்றது. இந்த உபனிஷத் மட்டுமல்ல, எல்லா உபனிஷத்துக்களும் வேதங்களும் 2 விதமான வாழ்க்கை முறையை 2 விதமான மனிதர்களுக்கு சொல்வதாக இருக்கின்றது. ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்த்தோம், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருஷார்த்தம், தர்ம, அர்த்த, காம, மோட்சம். இதில் அறம், பொருள், இன்பம் இந்த 3ஐயும் பிரதானமாக வைத்து கொண்டு, அதை மையமாக கொண்டு, அதை லட்சியமாக கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை, அதற்கு கர்ம நிஷ்டை அப்படின்னு பேர். கர்மம்னா செயல், தொழில். தொடர்ந்து தொழில் செய்வதன் மூலமாக பொருள் ஈட்டுதல். அந்த பொருளை தன்னுடைய சுகத்திற்காக, இகலோக சுகம், பரலோக சுகம், இகலோக சுகத்துக்காக அந்த பொருளை, பணத்தை வைத்து கொண்டு பலவிதமான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுதல். இப்போ பணம்ங்கிறது அடிப்படையாக இருக்குது. அந்த பணத்துக்காக தொழில் செய்கின்றோம், உழைக்கின்றோம். அதோட சாஸ்திரம், இது லௌகிக கர்மா, தொழில் செய்கிறது, உழைக்கிறது, பொருள் சேர்க்கிறது. ஆனால் சாஸ்திரம் அதே விஷயத்தை இன்னும் சிறப்பாக பண்ணுவதற்கு பலவிதமான கர்மாக்களை சொல்லி இருக்கின்றது. அதற்கு வைதிகம் கர்மான்னு பேர். அதனால் காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, ஸ்நானம், சந்தியாவந்தனாதி ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. அதற்கு பலவிதமான அனுஷ்டானங்கள். வேத அத்தியனம் பண்ணியிருந்தால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யஜ்ஞ யாகாதிகளை முறையாக செய்தல். இப்படி வைதிகமாக, லௌகிக்கமாக இந்த உலக வாழ்க்கை, உலக சுகம் அது பிரதானம். அதற்காக வாழ்க்கையை, அதை மையமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துதல். அதோட நிறைய பொருள் ஈட்டி அதை தர்மத்துக்கு, புண்ணிய காரியத்துக்கு பயன்படுத்தி மறு உலகம், மறு பிறவியும் மேலானதாக இருக்க வேண்டும் என்று தர்மத்தை, புண்ணியத்தை சம்பாதித்தல். அதனால் இதை அறம், பொருள், இன்பம், வீடு இது 3ம் சேர்ந்து ஒரு நோக்கம். பொருள் மையமாக இருக்குது. அதன் மூலமாக சுகம், இவ்வுலக சுகம், மறு உலக சுகம். மறு உலக சுகத்துக்கும் இவ்வுலக சுகம் 2க்குமே தர்மங்கிறது முக்கியமானது. அதனால் தர்மமான வழியில் பொருள் ஈட்டணும், அதை தர்மமான முறையில் செலவு செய்து சுகத்தை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா தர்மம் தான் சுகமாக பரிணமித்து வருகின்றது. அறத்தான் வருவதே இன்பம். இன்பம்ங்கிறது புண்ணியத்தினால் வரக்கூடியது தான். இங்கே நம்ம அனுபவிக்கிறதா இருக்கலாம், மறு உலகத்தில் அனுபவிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அது நம்ம செய்த புண்ணியத்தினுடைய விளைவு. பணம் இருந்தாலே சுகமாக இருக்கலாம்ங்கிறது கிடையாது. பணம் எவ்வளவு இருந்தாலும் உடல் முழுக்க நோயாக இருக்கிற ஆள் உண்டு, இல்லை குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இல்லை மனோ ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற ஆள் இருக்கிறான். இப்போ பணம் இருக்கிறவன்லாம் சுகமாக இருக்கான், பணம் வந்தால் சுகம் வந்துடும்ங்கிறது இல்லை. சுகத்துக்கு புண்ணியம் வேணும். அதே மாதிரி பணம் இல்லாதவன்லாம் எப்போதும் கவலையே இருக்கான், துக்கமாக இருக்கிறான்னு சொல்வதற்கு இல்லை. ஒன்றுமே இல்லாமல் சுகமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் பணத்துக்கும் சுகத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. அது பணம் தர்மமாக, புண்ணியமாக பரிணமித்து புண்ணியத்தின் வாயிலாக சுகமானது வருகின்றது. அதனால் பூர்வ ஜென்ம பிறவிகளில் செய்த புண்ணியம் இப்போ சுகத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பிறவியில் நாம் சம்பாதித்த பொருளை கொண்டு நாம் செய்கின்ற புண்ணியமானது மறு பிறவிகளுக்கு காரணமாக இருக்கும். அதனால் இதை புரிந்து கொண்டு நிறைய புண்ணிய காரியங்களை பண்ணுறது நம்ம ஸ்வதர்மத்தையே தர்மமான முறையில் கடைபிடிக்கிறது. தொழில் முதலானவைகளை சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி முறையாக செய்தல். அதனால் அது வைதிக கர்மா, லௌகிக கர்மா 2லேயுமே
கர்மாங்கிறது செயல்ங்கிறது பிரதானமானது. உடல், மனது, வாக்கு மூன்றையும் சேர்த்து மூன்றின் மூலமாக நாம் செய்கின்ற எல்லாமே செயல். மனசுனால் சிந்தனை பண்ணுறோம், திட்டம் போடுறோம், அது மானசம் கர்மா. அது மட்டும் போதுமா? அப்புறம் அதை செயல்படுத்துறதுக்காக வாக்குனால் பேசுகிறோம், பலருக்கு பலவிதமான வேலைகளை கொடுக்குறோம், வாச்சிக்கம் கர்மா. அதே நம்ம உடம்பால் நம்ம திட்டம் போட்டதை செயல்படுத்துகின்றோம், உடலால் செயல்படுகின்றோம், அது காய்கம் கர்மா. இது லௌகிக்கமாக. அதே சாஸ்திரமும் இந்த மூணுக்கும் வேலை கொடுக்குது. மனசுனால ஈஸ்வர தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, தியானம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மானசம் கர்மா. அதுக்கு உபாசனைன்னு பேர். தியானம், ஜபம், தியானம், ஈஸ்வர பூஜை இதெல்லாம் உபாசனைன்னு பேர். அப்புறம் வாக்குனால இறைவனுடைய புகழ்மொழிகளை பாடு அப்படின்னு, அதற்கும் வாக்குக்கும் வேலை. அது வாச்சிக்கம் கர்மா. சரீரத்தினால யஜ்ஞ யாகாதிகளை முறையாக பண்ணு, பூஜை பண்ணு, தான தர்மங்கள் பண்ணுன்னு சொல்கிறது வைதிகம். வைதிக கர்மா. அதுவே ஷாரீரம் கர்மா, சரீரத்தில் செய்யக்கூடியது. இப்படி 2 விதமாகவும் நம்ம உழைக்கிறது. கர்மத்தை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை, அதனுடைய பலன் அறம், பொருள், இன்பம் என்பது இந்த 3 மட்டும். இதற்கு மேலே பரம புருஷார்த்தமாக மோட்சங்கிறது இருக்குது. அந்த மோட்சத்தை நான் அடைய வேண்டும் என்று யாருக்கு அது பிரதானமாக ஆகுதோ அப்போ அந்த வாழ்க்கை முறையானது முற்றிலும் வேறானது, இதில் இருந்து மாறுபட்டது. அந்த மோட்சத்தை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை முறை, அதற்கு ஞான நிஷ்டை என்று பெயர். ஞானத்தை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை பார்த்து அனுபவித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போதும் என்று அதிலிருந்து விலகுவதற்கான முயற்சி, அல்லது சத்சங்கத்தில் இருந்து இந்த உலக வாழ்க்கை அனித்தியமானது, துன்பமயமானதுன்னு புரிந்து கொண்டு நித்தியமான இன்பத்தை, இறைவனை, இறைநிலையை, பேரின்பத்தை அல்லது பிறவாத நிலையை நான் அடைய விரும்புகிறேன் நினைக்கிறது வீடு பேற்றிற்கான விருப்பம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாறுபாடு இருக்கின்றது. தர்மார்த்த காமத்தில் பணம் பிரதானமாக இருக்குது, பொருட்கள், உறவுகள் பிரதானமாக இருக்குது. இந்த ஞான நிஷ்டைக்கான வாழ்க்கையில் சம்பாதிச்சிடலாம், தியாகம் பண்ணுறது பிரதானமாக இருக்குது. அதனால தான் அது சந்நியாசம்னு சொல்லியிருக்கு. சந்நியாச வாழ்க்கை முறை அல்லது சந்நியாச மனோபாவம். அதில் இருக்கக்கூடிய பற்றுக்களை விட்டு விடுதல், செயல்களை குறைத்து கொண்டு ஞான சாதனைகளை பின்பற்றுதல். விவேக வைராக்கியங்கிறது பிரதானமாக இருக்குது. இது ஞான நிஷ்டை. இப்படி 2 விதமான மனிதர்கள், 2 விதமான பக்குவ நிலை. அவர்களுக்கு தகுந்தாற் போல சாஸ்திரம் 2 விதமான வாழ்க்கை முறையை சொல்லி இருக்கு. இதுவரைக்கும் சொன்னது 8வது மந்திரம் வரைக்கும். முதல் மந்திரம் 2வது மந்திரத்தை விடுத்து 1, 3ல் இருந்து 8 வரைக்கும் இந்த ஞான நிஷ்டை என்பதற்கான வாழ்க்கை முறையை சொல்லி இருக்கு. 2வது மந்திரத்திலிருந்து இப்போ பார்க்க போகிற 9வது மந்திரத்திலிருந்து முடிவு வரைக்கும் இது 2வது கர்ம நிஷ்டைக்கான வாழ்க்கை முறை. உபனிஷத் இந்த உபனிஷத்தும் சரி, மற்ற உபனிஷத்துக்களும் சரி 2ஆக இருக்கின்றன. ஒட்டுமொத்த ஹிந்து தர்மமே இந்த 2 மையமாக கொண்டு இருக்குது. இல்லை நம்ம புருஷார்த்தம்னு 4 சொல்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு. அதை 2ஆக பிரித்தா அறம், பொருள், இன்பம்ங்கிறது ஒரு குரூப் ஒன்று, வீடுங்கிறது ஒன்று. அதனால தான் இல்லறம் துறவரம்னா திருக்குறளில் இல்லறம் துறவரம்னு பிரிச்சுட்டார். இல்லறத்துக்கு சகாயமாக இருக்கிறது தான் பின்னாடி பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த இல்லறவியலோட தொடர்ச்சி தான் அது. இல்லறம் நல்லா இருக்கணும், இல்லறத்தில் என்னெல்லாம் பண்புகள் இருக்கும்னு சொன்னார். இல்லறத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு தேவையான பொருள் சம்பாதிக்கிறது எப்படி, அரசியல் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பொருட்பாலில் சொன்னார். அப்புறம் கணவன் மனைவியாக இருந்து குடும்ப வாழ்க்கையை எப்படி நல்ல விதமாக நடத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அன்பாக இருந்து நடத்துறதுங்கிறத காமத்துப்பாலில் சொல்லி இருக்கிறார். இந்த வீட்டுக்கு துறவரம்ங்கிற ஒரு பகுதியில் வீட்டை பற்றி, மோட்சத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் காட்டுகின்ற வாழ்க்கை முறை. சாஸ்திரம் இந்த அடிப்படையில் 2ஆக பிரிந்திருக்கின்றது. இதுவரைக்கும் பார்த்தது. இது உபனிஷத்தில் இந்த 9வது மந்திரத்துக்கான முகவுரையில் இதை ஆச்சாரியர் இதுவரைக்கும் தெளிவாக காட்டியிருக்கிறார். இதற்கு அடுத்து வரக்கூடிய பாஷ்யத்தில் இதில் ஒரு கேள்வி வருகின்றது. இதை ஏன் நீங்கள் 2ஆக பிரிக்கிறீர்கள்? 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான மனிதர்கள் அப்படின்னு ஏன் கொண்டு வரீங்க? தர்ம, அர்த்த, காம, மோட்சம் ஒன்று தான். அதனால் இது 2ஐயும் சேர்த்து செய்யலாமே என்ற ஒரு கேள்வி வருது, ஒரு பூர்வபக்ஷம்.
இதை ஏன் ரெண்டாக பிரித்து 2 விதமான வாழ்க்கை முறை, இது இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு, அது துறவரத்தில் இருக்கிறவர்களுக்குன்னு பிரிக்கணும். இல்லறத்தில் இருந்து கொண்டு மோட்சத்தை அடையிறதுக்கு அல்லது மற்ற எல்லா கர்மாவை பண்ணிக்கொண்டு ஞானத்தை அடையிறதுக்கான முயற்சியை ஒருவன் செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா மற்ற மதங்களில் அப்படித்தான் இருக்குது. நம்ம பாரதிய மதங்களில் தான் இந்த சந்நியாசம்ங்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. பௌத்த மதம், சமண மதம் வந்து சந்நியாசத்தை அதிகமாக சொன்னாலும் அது ஹிந்து தர்மத்தினுடைய ஒரு பிரிவு தான், இங்கேருந்து போனது தான், இதிலேருந்து எடுத்துக்கொண்டது தான். நம்ம பாரத தேச மதங்கள் தவிர மற்ற நாடுகள், மற்ற மதங்கள் எதுவும் சந்நியாசத்தை பற்றி பேசலை, சொல்லலை. இப்போ இங்கே நம்ம பாரத கலாச்சாரத்தில் தான் சந்நியாசம்ங்கிறது ஒரு தனியான வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. அது உயர்வானதாக போற்றப்பட்டிருக்கு. அது பரம்பரையாக சந்நியாச பரம்பரைங்கிறது காலகாலமாக வந்து இருக்கின்றது. கடவுளை கூட அவர் இல்லறத்தில் இருப்பார், துறவியாகவும் இருப்பார்னா, அப்படி 2 கோணத்தில் கடவுளையே பார்க்குறோம். முருகன்னா அவர் ராஜ அலங்காரத்துலேயும் இருப்பார், அப்புறம் ஆண்டி அலங்காரமாகவும் இருப்பார்னா. முருகன்னாலே அவர் ஆண்டி தான். நம்ம வசதிக்காக ராஜ அலங்காரம் பண்ணுறோமே வெளியே, அவர் எல்லாத்தையும் கோவிச்சுட்டு போனவர் தான், ஆண்டி தான், ஆண்டி பண்டாரம் தான். சிவபெருமானை பார்க்குறோம், அவரும் அப்படித்தான். அவர் வந்து எல்லா சாம்பலை பூசிக்கொண்டு அவர் வந்து எங்கே இருக்காருன்னா ஸ்மசானத்தில் இருக்கிறார், கையில் கபாலத்தை வச்சு கொண்டு பிக்ஷை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்னு அப்படி ஒரு வாழ்க்கை முறை அதுலேயும் வந்திருக்கு. அப்புறம் இல்லறத்தில் அவர் வந்து மனைவி மக்களோடு இருக்கிறதாகவும் இருக்கின்றது. அப்புறம் காலகாலமாக நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் ரிஷிகள், சன்னியாசிகள், துறவிகள்ங்கிற வாழ்க்கை முறை இருந்து வந்திருக்கின்றது. அதனால் இது மற்ற மதங்களில் இல்லாது. மற்ற மதங்களில் பாதிரியார் அவங்க சொன்னாலும் அவர்கள் இந்த மோட்சங்கிறது இல்லை, மத பிரச்சாரகர்களாக இருக்கிறார்கள், அவ்வளோதான். அவர்கள் சிலர் திருமணம் பண்ணி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பொருள் மற்ற எல்லாத்தையும் திறந்து விட்டு வெறும் கோமணத்தை விட்டு கட்டி கொண்டு இருக்கிறதுன்னு அங்கே இல்லை. அவன் தான் சகல வசதிகளோடு இருக்கிறான். அதனால் மத பிரச்சாரமாக மத தலைவர்களாக இருக்கிறார்களே ஒழிய சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைங்கிறது மற்ற மதத்தில் இல்லை. அதனால் சன்னியாசிக்கு மத பிரச்சாரம் கூட நம்ம தர்மத்தில் இல்லை, பின்னாடி கொண்டு வரோம். மத பிரச்சாரங்கிறது இல்லை, தத்துவம் சொல்கிறது, மோட்சத்தை அடைகிறதுக்கான வழிகளை சொல்கிறதுங்கிறது தானே இருக்கே இல்லையா. இந்த மதம் சார்ந்த கட்டமைப்புங்கிறது நம்ம இந்து மதத்திலே கிடையாது. ஒரு மிஷனரியாக நடத்துறதுங்கிறது நம்ம இந்து மதத்தோட அடிப்படையில் அது கிடையாது. ஏன்னா மதத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது. மதம் மாற்றம்ங்கிறது இல்லை, மதம் பிறப்பில் வர்றதே இல்லையா. மாறி போதல்ங்கிறது நம்ம ஜாதியவே மாற்றிக்க முடியாது. இந்து தர்மத்தில் நம்ம பிறந்த ஜாதியவே மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற பொழுது மதத்தை எப்படி மாற்ற முடியும்? அதனால தான் நம்ம இந்து மதத்தில் மத பிரச்சாரங்கிறது இல்லை. ஆனால் மற்ற மதம் வந்து காலத்தினால பின்னாடி தோன்றியது. அப்போ அது அழியாமல் இருக்கணும்னா பிரச்சாரம் பண்ணி ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பெனியை தொடக்கிற ஆள் மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ணலை, நான் உற்பத்தி பண்ண பொருளாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இல்லைன்னா கம்பெனி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட சிலரால் தோற்றுவிக்கப்பட்டது. தொடர்ந்து இருக்கணும்னாக்கா அதை பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதனால் மற்ற மதங்களில் அது இருக்கின்றது. அதற்கான ஒரு மிஷனரியாக வைத்து அதற்கான மத தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்ம மதம் அப்படி இல்லை, பிறப்பில் வரக்கூடியது. அதனால் இங்கே மத மாற்றம், மத பிரச்சாரங்கிறது கிடையாது. ஆனால் இறைவனை அடைதல் என்பது தான் நம்முடைய நோக்கம். அதற்கான வழிமுறைகளை பரம்பரையாக குருமார்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதனால் இங்கே வந்து சந்நியாசம், சந்நியாச பரம்பரை என்பது இருக்குது. அதுவும் இந்த சந்நியாசங்கிறது எல்லோருக்குமான ஒரு விதியாக இருக்கின்றது. நம்ம வாழ்க்கை முறையிலேயே இந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னா இப்போ எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சந்நியாசியாக வரணும். அப்படி தான் நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ராமாயண மகாபாரதத்தில் பார்த்தாலும் பாண்டவர்கள் ராஜாக்களாக இருந்தவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடுத்த சந்ததியிட்ட, பேரன்ட்ட, அடுத்த தலைமுறையிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு சன்னியாசியாக போயிடுறாங்க. பாண்டவர்கள் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஜனமேஜயன்ட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறார். ஜனமேஜயர் கொடுத்துட்டு பரீட்சித்திட்ட கொடுத்துட்டு சன்னியாசம் போயிடுறாங்க. அவர்கள் வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க, ராஜாக்களாக இருந்தவர்களே. தசரதர் அப்படி போகலான்னு நினச்சவர் தான், அதான் பிரச்சனை. அப்படி போகலான்னு நினச்சி ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி ராமரை ராஜாவாக்கிட்டு நமக்கு நிறைய முடியலாம் வந்துருச்சே, இனிமேல் நம்ம வந்து வானப்பிரஸ்தம் சன்னியாச ஆசிரமத்துக்கு போகணும்னு நினச்சி தான் அவர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினச்சாரு. அது வேறு பிரச்சனையாகிருச்சு, அது வேறு. ஆனால் அந்த தர்மம், ராஜாக்களும் கூட அந்த தர்மத்தை கடைபிடித்தார்கள். எல்லோருக்குமே அந்த சந்நியாசங்கிறது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக
இறுதி பகுதியில் அது இருந்தது. ஏன்னா நோக்கம் மோட்சத்தை அடைதல் என்பது, வீடு பெற்று அடைதல் என்பது, அதற்கு இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணணும் என்பது. அதனால் இந்த சந்நியாசங்கிறதும் கிரகஸ்தங்கிறதும் ரெண்டும் தனித்தனியான வாழ்க்கை முறை. ஒரே சமயத்தில் ஒருவன் சேர்ந்து செய்ய முடியாது என்பது ஆச்சாரியருக்கு தெளிவுபடுத்தினது வேதங்களில் உபனிஷத்தில் இருக்கிறது. இல்லறத்தில் இருந்து கொண்டே சந்நியாசத்துக்கு நம்ம தயாராகலாம், மனோரீதியாக பக்குவமாகலாம், தயாராகலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் சன்னியாசியாக போகலாம். இல்லைன்னா இல்லத்தில் இருந்து கொண்டே சன்னியாசி மாதிரி இருக்கணும். ஏன்னா கலியுகத்தில் தர்ம மாறுபாட்டினால கலியுகத்தில் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமங்கிறது சன்னியாச ஆசிரமங்கிறதெல்லாம் முறையாக கடைபிடிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் சத்தியயுகத்தில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஆகவே இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு சன்னியாசியான மனநிலையோட வாழ்தல் என்பது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றதாக ஆகின்றது. அதனால தான் பகவான் கிருஷ்ணருக்கு கலியுக தொடக்கத்தில் தான் பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறார். அப்போ அவனுக்கு ஞான யோகம், ஞான நிஷ்டைக்கான மார்க்கங்கள் எல்லாம் சொல்லுகின்றார். நீ தர்மத்தை கடைபிடித்து யுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ போகிறதுனா போய்க்கங்கிற. ஆனால் அதை அவனுக்கு உபதேசம் செய்கின்றார். அதனால் இங்கே கேள்வி என்னென்னா, பூர்வபக்ஷம் வருது, இதை ஏன் சந்நியாச ஆசிரமம்னு தனியாக நீங்கள் ஒரு சந்நியாச வாழ்க்கைன்னு ரெண்டாக பிரிக்கிறீர்கள்? ரெண்டையும் சமகாலத்தில் செய்ய முடியாதா? ஞானம் கர்மம் இரண்டும் சமகாலத்தில் செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது பூர்வபக்ஷமாக சொல்லி அதற்கு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். அதை அதுதான் இப்போ பாஷ்யத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்ம அதில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம தமிழில் பார்க்கலாம். கதம் புனः ஏவம் அவகம்யதே நது சர்வேஷாம் இதி. கதம் புனः மேலும் இது எவ்வாறு அறியப்படுகின்றது? அனைவருக்குமானது இல்லை என்பது எவ்வாறு அறியப்படுகின்றது? அதாவது சந்நியாசத்தில் இருக்கிறவன் இல்வாழ்க்கையை பற்றி நினைக்கக்கூடாது, இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே சந்நியாசத்தை பற்றி நினைக்கக்கூடாது. இல்லறத்தில் இருந்தால் ஒழுங்காக வேலையை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். சாஸ்திரங்களை படிக்கிறதுல ஒன்றும் தடை கிடையாது, பகவத்கீதையோ உபனிஷத்தோ கேட்குறதுல தடை கிடையாது. சன்னியாசி மாதிரி நான் ஒன்றையும் செய்யாமல் தண்டச்சோராக சாப்பிட்டுட்டு இருப்பேன், ஜபம் பண்ணிக்கொண்டே தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பேன்னு வீட்டில் இருந்து நினைக்கக்கூடாது. நம்ம தொழில், குடும்பம், மற்ற காரியங்களுக்கு நடுவில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் கேட்கறதுன்னு இருக்கலாம். ஆனால் அது இல்லற தர்மத்தை முற்றிலும் விட்டு இல்லறத்தில் இருந்து கொண்டு அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி சன்னியாசியாக இருக்கிறவன் அவன் நான் கொஞ்ச நேரம் அப்படி பகுதி நேரமாக குடும்பத்துக்கு போயிட்டு வரேன்னா, பகுதி நேரமாக இல்லை சன்னியாசி ஆனதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டு ஆதீனமாக இருக்கிறார், சன்னியாசியாகி ஆதீனமாகிட்டார். அதுக்கப்புறம் என்னென்ன வேறு ஒரு நல்ல பொண்ணு பழக்கம் ஏற்பட்டது, கல்யாணம். சூரியனார் கோயிலில் ஆதீனத்தை பார்த்தோம். அதெல்லாம் வரலாறுகள் அப்பப்போ இருக்குது. சூரியநாராயணர் கோயில் இருக்குது, சூரியனார் கோயில்னு இருக்குது. அதில் அங்கே மட்டம் நல்லா ஆதீனம் இருக்குது, சூரியநாராயணர் கோயில் ஆதீனம்னு. அங்கே இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அங்கே இருந்து ஆதீனமாக இருந்தவர் என்னன்னா, ஏதோ ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டது, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் குடும்பஸ்தராக இருங்க மடாதிபதியாக இருக்கிறேன்னா அப்படி அதாவது பரம்பரையாக குடும்பமாக மடாதிபதிகளாக ஆதீனகர்த்த இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லறத்தில் இருந்து கொண்டே அப்படி பரம்பரையாகவே அது வருது. ஆனால் சந்நியாச வாழ்க்கைக்கு வந்துட்டு காவி வாங்கி கொண்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திடீர்னு நான் இல்லறத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது அது இல்லை. அது தவறானது, அப்படி இருக்க முடியாது. அதனால் இது எப்படி ரெண்டும் வேறு காணது? கர்மத்தில் இருக்கிறவன் சன்னியாசியாக இருக்க முடியாது, சன்னியாசியாக இருக்கிறவன் கர்மத்தை செய்ய முடியாது, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. இது வேறு பிரகரணம் அப்படின்னு எப்படி நீங்கள் பிரித்து சொல்லுகிறீர்கள்? இதான் கேள்வி. அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்றாரு. பாஷ்யம். உச்சியதே அகாமினக சாத்திய சாதன வேத உபமர்தேன யஸ்மின் சர்வாணி பூதானி
ஆத்மைவா பூத் விஜானதः தத்ர கோ மோகः கஷோகः ஏகத்வம் அனுபஷ்யதः இதி யத் ஆத்மைக்கத்வ விஞ்ஞானம் தத் உக்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது பாடபேதம் சொல்லலாம் இருக்கு. ஆத்மைக்கத்வ விஞ்ஞானம் உக்தம் தத் ந கேனசித் கர்மணா ஞானாந்தரேண வா ஹி அமூடஹ சமுச்சிஷீஷதி சிஷீஷதி அப்படின்னு வார்த்தை. சரி, நம்ம புக்கில் 18வது பக்கத்தில் மீண்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது. 1 2 3 4வது பாரா அந்தம் தமகங்கிறத போல்ட்டில் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வரி மீண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. 18வது பக்கத்தில் 4வது பாரா மீண்டும்னு ஆரம்பிக்குது. மீண்டும் இவ்வாறு எங்கனம் அறியப்படுகின்றது, எல்லோருக்கும் இன்று என எனில் கூறப்படுகிறது. இந்த கர்மநிஷ்டை ஞான நிஷ்டைங்கிறது ரெண்டும் கலந்து என்பது இல்லை. ஞான நிஷ்டையில் இருந்தால் கர்ம நிஷ்டையில் இருக்க முடியாது. ஞான நிஷ்டையில் இருப்பவர்கள் கர்ம நிஷ்டையில் இருக்க முடியாது, கர்ம நிஷ்டையில் இருப்பவர்கள் ஞான நிஷ்டையில் இருக்க முடியாது. இதனால இது கர்ம நிஷ்டைங்கிறது எல்லோருக்கும் இல்லை, ஒரே காலத்தில் எல்லோருக்கும்ங்கிறது இல்லை. ஞான நிஷ்டை என்பதும் எல்லோருக்கும் என்பது இல்லை. அப்போ யாருக்கு எந்த காலத்தில் அது பக்குவம் இருக்கோ அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதுதான். அதை எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்கிறார், இங்கே ஞான நிஷ்டையில் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். அகாமினக உச்சியதே கூறப்படுகின்றது. அகாமின காமம் இல்லாதவன், சன்னியாசியாக இருக்கிறவன், அவன் எல்லா ஆசைகளையும் துறந்தவன் தான். எல்லாத்தையும் வேண்டாம் என்று எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டவன். ஏன் விட்டு விட்டவன்? அவனுக்கு ஞானம் இருக்கு. ஞானம் என்ன? சாத்திய சாதன பேத உபமர்த்தேன. இந்த சாத்திய சாதனம் அப்படிங்கிற பேத புத்தியே அவனுக்கு இல்லை. இது அடையப்பட வேண்டியது, நான் இதை அடைய வேண்டியவன், எனக்கு இது தேவை இருக்குங்கிற ஆசை இருக்கிறவன் அதற்காக கர்மாவை பண்ணலாம். பசி இருக்கிறவன் உணவை தேடலாம். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ட ஆள்னா இப்போ தான் விருந்து முடிச்சாருன்னா அதுக்கப்புறம் உணவை தேடுவாரானா? தேட மாட்டார். அது மனிதனாக இருக்கலாம், மற்ற உயிரினமாக இருக்கலாம். அது திருப்தியாக இருந்ததுனாக்க தண்ணீரோ உணவோ தேடார். எப்போ பசி இருக்கோ அவன் தேடுவான். அந்த மாதிரி இவன் ஞானத்தினால அதை சொல்கிறார். 8வது மந்திரத்தில் நம்ம பார்த்தோம். 7 8 மந்திரங்களில் எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மை வா பூத் விஜானதः தத்ர கோ மோகः க சோகः ஏகத்துவம் அனுபஷ்யதः. எதன்கண் எல்லா பூதங்களையும் ஆத்மாவாகவே இருக்கின்றனவோ, அதனால் அவனுக்கு சாத்திய சாதன பேதம்ங்கிறது இல்லை, எல்லாவற்றையும் ஆத்மாவாக பார்க்கிறான். இந்த ஞானத்தோட பிரயோஜனம்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். நான் ஆத்மானு புரிந்து கொண்டவன் இங்கு எல்லாமே ஆத்மா என்று புரிந்து கொள்ளுகிறான். இப்போ எல்லா ஆத்மானு புரிந்து கொண்டால் எல்லாத்தையும் ஆத்மாவாக பார்க்கிறான். எல்லாமே இங்கே ஆத்மா தான், ஒன்று தான்ங்கிற பொழுது நான் எதை அடைவது, எதை விளக்குவது? அந்த திருஷ்டி வந்துட்டால் அதுக்கு மேலே சேர்க்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, தொலைப்பதற்கும் ஒன்றும் இல்லை. இது வேணான்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, விளக்க முடியாது. அப்புறம் இது வேணும்னு சேர்ப்பதற்கும் ஒன்றும் இல்லை, அதனால் ஆசைப்படுவதற்கு விஷயம் இல்லை. அதனால் கோ மோகக கோ சோகக அப்படின்னு கேட்கப்பட்டது. அவனுக்கு என்ன மோகம் இருக்கும், என்ன சோகம் இருக்கும்னா எதை குறித்தும் உலக விஷயங்கள் அவனுக்கு மயக்கம் இல்லை. அப்புறம் எதை குறித்தும் வருத்தம் என்பது இல்லை. ஏன்னா ஆத்மா பூர்ணமாக இருக்கின்றது, நான் அந்த ஆத்மானா. இந்த சரீரம் அபூர்ணமாக இருக்குது, அது எதை கொடுத்தாலுமே அது திருப்தி அடைய போகிறது கிடையாது. சரீரத்துக்கு எவ்வளோதான் சாப்பாடு போட்டாலும் திருப்தி அடையுமான? அந்த நேரத்தில் போதும்னு சொல்லும்.
திரும்ப அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு காஃபி இருந்தால் நல்லா இருக்கும்னா இல்லை, அப்படி தான் இருக்கிறதுல போதுங்கிறது என்றைக்கு சரீரத்திலேயோ மனதிலேயோ அந்த நிறைவு திருப்தி வரப்போவது இல்லை. அதை புரிந்து கொண்டவன் இது மாயை, இது மயக்கம், மோகத்தை உண்டு பண்ணதுன்னு புரிந்து கொண்டவன் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அதன் பின்னாடி அதிகமாக ஓடுறதுங்கிறது இல்லை. அதே சமயம் ஆத்மா பூர்ணமானதா பிறப்பு இறப்பு இல்லாததாக இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டதுனால நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சம்பாதிப்பதற்குன்னு ஒன்றும் இல்லை. சரீரம் இருக்குது, பசிதாகத்துக்காக ஏதோ பண்ணலாமே வெளியே, ஆனால் அது வந்தால் தான் எனக்கு நிறைவு நிம்மதிங்கிறது இல்லை. ஒரு ஞானம் தெளிவாக இருக்கிறவனுக்கு இது வந்தால் தான் எனக்கு நிறைவு நிம்மதிங்கிறது இல்லை. அதனால தான் ஞானம் தெளிவாக வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க முடியாது. குடும்பம் என்ன, ஞானம் தெளிவாக இருந்தாக்க அதுக்கப்புறம் அவனால் கர்மா பண்ண முடியாது. ஏன்னா ஞானம் என்னது, இருக்கிறது ஆத்மா பூர்ணமானது, நான் பூர்ணமானவன் தான். அப்புறம் நான் எதுக்காக வேலைக்கு போகணும், எதுக்காக எனக்கு மனைவி மக்கள் வேணும் இல்லையே. அப்போ அதில் இருக்க பற்று ஆசை போய் விடுகிறது. எதையும் நான் சம்பாதிக்கணும், எதையும் அடையணுங்கிறது இல்லை. ஏதோ பசிக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், அதை ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை பிராரப்தத்தினால் இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்பேன்னா அப்படி சொன்ன தமிழ் பாடல்கள்லாம் பார்க்குறோம், சன்னியாசிகள்லாம் பார்க்குறோம். இருக்கும் இடம் தேடி, என்ன சாப்பாட்டுக்கு கூட பிக்ஷைக்கு கூட போக மாட்டேன்னா. நான் உயிரோடு இருக்கணும்னு விதி இருந்தால், இந்த சரீரத்துக்கு விதி இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக சாகாது. அப்போ அது சாகாமல் இருக்கணும்னாக்கா அதுக்கு சாப்பாடு வரணும். அப்போ விதி இருந்தால் கண்டிப்பாக அதற்கு இருக்கிற இடத்துல சாப்பாடு தேடி வரும். அதனால் நான் ஏன் சாப்பாட்டை தேடி போகணும் அப்படிங்கிறது தான் ஞானியினுடைய மனநிலை. சாப்பாட்டையே தேடி போகாத பொழுது மற்ற லௌகிக்க சுகம் எதையாவது தேடி போவானானா, எதுவும் வேண்டான்னு இருக்கிறது தான் ஞானியினுடைய மனநிலை. ஏன்னா அவர் நான் பூர்ணமானவன், இங்கு எல்லாமே பூர்ணமானது, எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, இருக்கிறதா தெரியறதெல்லாம் மாயா காரியம், வெறும் தோற்ற மாத்திரம். அப்படி இருக்கிறவனால எப்படி கர்மா பண்ண முடியும் கேள்வி வருதில்ல. அப்படி ஒருவன் அந்தளவுக்கு ஞான நிட்டை வந்துட்டா, தெளிவாக இருந்தால் அவனால் கர்மா பண்ணுதல் என்பது சாத்தியம் இல்லை. கர்மா பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவனுக்கு ஞான நிஷ்டை வரலைங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் உலக நன்மைக்காக மற்றவர்களுக்காக கர்மா பண்ணுறோங்கிறது வேறு விஷயம். அடுத்தவர்களுக்காக பண்ணுறோம், மற்ற சமூகத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது அது இன்றைக்கு நவீனமாக ஆசிரமம் மாதிரிலாம் வச்சு கொண்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே சந்நியாச மனநிலையில் அது இல்லை. அதனால் இந்த ஞான நிஷ்டை இருக்கிறவனால கர்மா பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏதோ கர்மா பண்ணால் மற்றவர்களுக்காக பண்ணலாமே இல்லையா, தனக்குன்னு அவன் எதுவும் செய்து கொள்ள முடியாது. அதனால் அந்த கர்மா சாஸ்திரமே அவனுக்கு விதிக்க முடியாது. நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னா இந்த கர்மாவை பண்ணு, தான தர்மம் பண்ணுன்னா, நான் சர்வ வியாபியாக இருக்கிற நான் எனக்கு அந்நியமாக எங்கே சொர்க்கம் இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொர்க்கத்தில் தான் இருக்கிற. முன்னாடி மந்திரங்களில் பார்த்த 4-5 ஆத்மாவானது இது மனசு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்குன்னா, மனசு போகிறதுக்கு முன்னாடியே ஆத்மா அங்கே இருக்கிறதுனாக்க அப்புறம் ஆத்மா சர்வ வியாபியாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். அப்போ நான் ஏற்கனவே சொர்க்கத்தில் இருக்கிறேன், சொர்க்கமே என்னிடத்துல தான் இருக்குன்னா, சொர்க்கமோ நரக்கமோ அது ஆத்மாவாகிய என்னிடத்தில் தான் இருக்குது. நான் சர்வ வியாபியாக இருக்கிறேன், போக்குவரப்பு இல்லாதவனாக இருக்கிறேங்கிற பொழுது எங்கே போகிறது இல்லை. அப்புறம் ஆத்மா பிறப்பு இறப்பே இல்லை, புண்ணிய பாபம் இல்லை, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னா, நான் ஆனந்த ஸ்வரூபம்னா ஆத்மா அந்த நிறைவில் இருக்கிறவனுக்கு சொர்க்கத்துக்கு எதுக்காக போகணும்? சொர்க்கத்தில் போனால் அங்கே என்ன இருக்கும்னா, இங்கே இருக்கிறத விட அதிகமான சுகம் இருக்கும்னா, அதை விட மேலான சுகத்தை ஆத்மானந்தத்தினாலேயே நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேனே, அப்புறம் எதற்காக போகணும்? அந்த ஆத்மானந்தத்தோட அந்த சுகம் மேலானதான்னு ஒன்றும் இல்லை. அதனால் நான் ஏற்கனவே அங்கே இருக்கிறேன், பூர்ணமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இனிமேல் ஆனந்தம்ங்கிறது தேவை இல்லை. அதனால் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கிற பொழுது அவன்கிட்ட போய் தான தர்மத்தை பண்ணணும்னு எப்படி சொல்ல முடியாது. அதனால் இந்த வேதமே ஞானி இடத்துல செல்லாதுன்னா, ஞானி இடத்துல அவருக்கு எந்த வேலையும் கொடுக்க முடியாதுன்னு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஆகவே எதன்கண் எல்லா பூதங்களையும் ஆத்மாவாகவே இருக்கின்றன என அகாமியாய் அறிபவனுக்கு ஆண்டு மோகம் ஏது சோகம் ஏது ஏகத்தன்மையினை உணர்வோனுக்கு. அதனால் எல்லாம் ஒன்றுன்னு உணர்ந்திருக்கிறவன், பூர்ணமாக தன்னை உணர்ந்திருக்கிறவன்,
பேரின்பத்தை தனக்குள் கண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறவனுக்கு சொர்க்கமும் இல்லை, நரக்கமும் இல்லை, இன்ப துன்பம் எதுவுமே இல்லை. அவன் இனிமேல் செய்வதற்காக கிருத்த கிருத்தியத்தன்மைன்னு பார்த்தோம். அவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டால் அடைய வேண்டியதை அடைந்து விட்டான். அவனுக்கு இனிமேல் அடையிறதுக்குங்கிறதுக்கு இரண்டாவதா ஒன்று இல்லை. அதனால் அவனுக்கு கர்மாங்கிறது வர முடியாது. அதனால எது எத் ஆத்மைக்கத்துவ விஜான முக்தம் தத்து ந கேனச்சித் கர்மனா ஞானாந்தரேன வா ஹி அமூடக சமுச்சிஷீஷதி. எது ஆத்ம ஏகத்துவ விஜானம், அதை எந்த கர்மத்தினோடாவது வேறு எந்த ஞானத்தினோடாவது அமூடன் சம்சயம் செய்ய இச்சியான். அமூடன்னா மூடத்தனம் இல்லாதவன், விவேகம் உள்ளவன், ஞானின்னு அர்த்தம். அதனால் ஞானியானவன் அதற்கு மேல கர்மமோ உபாசனையோ செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இந்த இரண்டும் தனித்தனி வாழ்க்கை முறை. ரெண்டையும் ஒன்னாக்குறதுங்கிறது முடியாது. ஒன்று ஒன்றா செய்ய முடியாது. இது ஒரு காலம் வரைக்கும் செய்யலாம், இன்னொரு காலத்தில் அதை செய்யலாம். ஒரே காலத்தில் ரெண்டையும் செய்யறது நின்று கொண்டே ஓடுதல்னா அப்படியெல்லாம் முடியாது. அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நின்று கொண்டே அமர்ந்திருக்கிறான், நிற்கிறான்னு சொல்லலாம், அமர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்றா சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி கர்மமும் ஞானமும் சேராது. இங்கே இன்னொரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்த மந்திரங்களில் அது வரப்போகுது. வித்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, வித்யாங்கிற வார்த்தை, வித்யானா ஞானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வித்யானா அறிவு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை ஞானம். அதனால் வித்யா ஞானம்ங்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான். என்னது? அறிவு அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல வித்யா என்பதற்கு அடுத்தடுத்த மந்திரங்கள்ல வித்யாங்கிற வார்த்தை வரப்போகுது. வித்யாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உபாசனை அப்படின்னு அர்த்தம். உபாசனை அப்படின்னு அர்த்தம். அதனால வித்யாங்கிற வித்யா ஞானம் ரெண்டு வார்த்தைக்குமே வித்யா ஞானம் ஒரே சொல் தான், ஒரு பொருட்சொற்கள் தான். அந்த வித்யா ஞானம்ங்கிறதுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று உபாசனைன்னு அர்த்தம், இன்னொன்று ஞானம் அறிவு அப்படின்னு அர்த்தம். ஞானம்னா ஆத்ம ஞானம். உபாசனை அப்படிங்கிற பொழுது சகுணமாக ஒரு ஈஸ்வரனை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து தியானம் பண்ணுறது. அந்த தியானம் அதற்கும் வித்யா அப்படின்னு பேர். அதற்கு வித்யாங்கிற பேர் இருக்கு, ஞானம்ங்கிற பெயர் இருக்கு. இப்போ இந்த 9வது மந்திரம் அடுத்த மந்திரங்களில் கர்மம் ஞானம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வருது. கர்மம்ங்கிறது லௌகிக வைதிக கர்மா, யஜ்ஞ யாகாதி கர்மாக்கள். ஞானம் அல்லது வித்யா என்பது உபாசனை என்பதை குறிக்கின்றது. அதனால் இங்கே உபாசனை என்பது வித்யாங்கிற வார்த்தையினால் சொல்லப்படுகிறது அல்லது ஞானம்ங்கிற வார்த்தையினால் சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே ஞானாந்தரன கர்மனா ஞானாந்தரேன வானா, கர்மம் ஞானம். உபாசனை அல்லது கர்மம் என்பதை சேர்த்தல் என்பது சாத்தியம் இல்லை. ரெண்டையும் சேர்த்து செய்தல்ங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ அடுத்து இந்த மந்திரத்தில் இருந்து என்ன வரப்போகுதுன்னா சொல்லிடுற, அது நமக்கு புரிஞ்சாதான் அது புரியும் ஏன் அதை கொண்டு வராருன்னு. இந்த 9, 10, 11 3 மந்திரங்கள் கர்மம் உபாசனை என்பதை பற்றி பேசும். கர்மத்தை மட்டும் இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் வைத்திய கர்மாங்கிறதுனாலே வைத்திய கர்மா தான். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கர்மா ஒரு இந்திரன் அல்லது அக்னி, இரண்யகர்ப்பன், பிரம்மா, விஷ்ணு, மகாலட்சுமி ஏதோ ஒரு தேவத்தையை எடுத்துக்கொண்டு அந்த தேவதைக்காக பூஜை பண்ணுறான், ஒரு ஹோமம் பண்ணுறார் அப்படின்னாக்கா சண்டி ஹோமம்னா. இப்போ சண்டி ஹோமம்னாக்கா அந்த சண்டி தேவியை குறித்து செய்யக்கூடிய ஹோமம். புருஷ சுத்தம் சொல்லி மகாவிஷ்ணுவை நினச்சி ஹோமம் பண்ணுறார். அப்போ அந்த ஹோமம்ங்கிற ஒரு கிரியை இருக்குது. ஒரு யாக வேள்வி குண்டம் அமைத்து ஒரு அதற்கான அந்த தேவதைக்கான மூல மந்திரத்தை எடுத்துக்கொண்டு இத்தனை ஆவர்த்தி சொல்லி இந்தந்த திரவியங்களை அந்த யாகத்தில் அர்ப்பணம் பண்ணுறது, அதான் வேள்வி. அதன் மூலமாக அந்த அக்னி தேவன் அந்த தேவதைக்கு அந்த ஆகுதிகளை கொண்டு போய் கொடுத்து அந்த தேவதையை திருப்திப்படுத்தி அதன் மூலம் தேவதை இவருக்கு அருள் புரிகிறார். இதுதான் யாகத்தினுடைய அடிப்படை விஷயம், ஒரு வேள்வி பூஜையினுடையது. அப்போ அது பிசிக்கலாக பொருட்களை திரவியங்களை சேர்த்து ஒரு யாக குண்டம் அமைத்து அதற்கான மந்திரங்கள்லாம் சொல்லி கிரியைகள்லாம் பண்ணி அந்த யாகத்தை பண்ணுறோம். இதுக்கு கர்மான்னு பேர். கர்மாங்கிற பொழுது சாஸ்திரப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேள்விகள், பூஜைகள், யாகங்கள், யஜ்ஞம், இதுக்கு கர்மான்னு பேர். அதே
வேதம் என்ன சொல்லுது? எந்த தேவதையை குறித்து அந்த யாகத்தை பண்ணுகிறானோ அந்த தேவதையினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதை தியானமாகவும் பண்ணணும். அதையும் பண்ணணும். வெறும் பிசிக்கலாக இந்த கர்மா பண்ணுறதோட அந்த தேவதையினுடைய மந்திர அந்த உருவம் இருக்கே, ரூபம், அதை எடுத்துக்கொண்டு தனிமையாக உட்காந்து அதுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்து தியானமாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உபாசனைன்னு பேர். அதனால் உபாசனை. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிற பொழுது இல்லை லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிற பொழுதே தெரியும். ஆரம்பத்தில் தியானம்னு சொல்கிறோம். தியானம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மந்திரங்கள் பாராயணத்துக்கான அந்த ஸ்லோகம் வருது. அப்போ அந்த தியானம்ங்கிறது உபாசனைக்கானது. யார் பாராயணம் பண்ணுறதுங்கிறது ஒரு கர்மா, வாக்குனால நம்ம செய்யக்கூடிய கர்மா. அந்த தேவதைக்கான மந்திரத்தை, அந்த ஸ்லோகங்களை, நாமங்களை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அது கர்மா, வாச்சிக்கம் கர்மா, வாக்குனால செய்யறது. அதையே வைத்துக்கொண்டு பூஜையாக ஆகுதியும் பண்ணலாம். அப்படி அர்ச்சனையாக பண்ணுறோமே நம்ம நவராத்திரி சமயத்தில் அந்த லலிதா சாஸ்திரநாமத்தை ஒவ்வொரு நாமத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு நமகன்னு சொல்லி அர்ச்சனையாக பண்ணுறோம். அதையே ஹோமமாகவும் பண்ணலாம். அது அதெல்லாம் கர்மா. ஒன்று வாக்குனால பாராயணம் பண்ணுறது, இல்லை ஹோமமாக பண்ணுறது கர்மா. அதுக்கு முன்னாடி அந்த தியானம்ங்கிறது என்னது? அந்த தேவதையினுடைய ரூபத்தை தியானத்தில் வர்ணனை பண்ணியிருக்கோம். விஷ்ணுனா விஷ்ணு ரூபம் வர்ணனை பண்ணியிருக்கோம். அம்பாள்னா அம்பாள் ரூபம், வேறு எந்த தேவதை இருக்கோ அந்த ரூபமானது அந்த தியான மந்திரத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கர்மாவை பண்ணுறதுக்கு முன்னாடி, பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி மனசில் அதை சொல்லி அந்த உருவத்தை மனசில் கொண்டு தொடர்ந்து தியானம் பண்ணணும். மானசீகமாக ஜபம் பண்ணுறதுனா ஒரு 108 16 ஆவர்த்தி 108 ஆவர்த்திங்கிறது ஜபம் பண்ணுறதுன்னு பண்ணணும். அதுக்கு உபாசனைன்னு பேர். நம்ம இங்கே தட்சிணாமூர்த்திக்கு நித்தியமாக பூஜை பண்ணுற பொழுதே ஒரு 16 ஆவர்த்தி அந்த மந்திரத்தை சொல்கிறோம். ஓம் நமோ பகவதே மக்கியம் மேதா தட்சிணாமூர்த்தியே மக்கியம் மேதாம் பிரஜா பிரேச்ச ஸ்வாகான்னு. அப்போ அந்த பூஜாங்கிற கர்மாவுக்கு நடுவில் உட்காந்து ஜபமாக 16 ஆவர்த்தி பண்ணுறோம். இது எல்லா கர்மாவிலையும் உண்டு, எல்லா பூஜையிலையும் உண்டு. அது 16 108 பண்ணலாம், 1008 பண்ணலாம். அந்த ரூபத்தை மனசில் கொண்டு தியானமாக பண்ணணும். அதுக்கு உபாசனைன்னு பேர். இந்த வேதத்தில் என்ன வைதிக கர்மா சொன்னாலும் அதோட சேர்த்து அந்த தேவதா மந்திரமும் சொல்லி உபாசனைங்கிறதையும் சொல்லி இருக்கு. அதான் வேதத்தினுடைய பூர்வ பாகத்தினுடைய விஷயம். இங்கே என்ன வருதுன்னா இந்த 9 10 11 மந்திரங்களில் 9வது மந்திரத்திலேருந்து 14வது மந்திரம் வரைக்கும், 14வது மந்திரம் வரைக்கும் இந்த கர்மம் உபாசனை இதனுடைய பலன் என்ன என்பதை சொல்லி இருக்கு. அப்புறம் 15லேருந்து 18வது மந்திரம் வரைக்கும் பொதுவான பிரார்த்தனை இருக்கு. அது ஒரு தனி டாபிக். பொது பிரார்த்தனைங்கிறது 15லேருந்து 18 வரைக்கும் தனி டாபிக். இந்த 9லேருந்து 14 வரைக்கும் இந்த கர்மம் உபாசனை இதை செய்யறதுனால என்ன பலன் என்பது சொல்லப்பட்டிருக்கு. இதில் கர்மாவை மட்டும் தனியாக செய்தால் என்ன பலன்? பூஜை இந்த ஜபம் பண்ணாமல் தியானம் பண்ணாமல் ஹோமத்தை மட்டும் பண்ணுறார் அப்படின்னா அதற்கு என்ன பலன்? கர்மாவை பண்ணாமல் உபாசனை மட்டும் தியானம் மட்டும் பண்ணால் அதற்கு என்ன பலன்? அதுக்கு தனியாக ஒரு பலன் உண்டு. கர்மாவை மட்டும் பண்ணால் ஒரு பலன் உண்டு, உபாசனை மட்டும் பண்ணால் ஒரு பலன் உண்டு. ரெண்டையும் சேர்த்து பண்ணால், முன்னாடி ஜபம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் கர்மாவை பண்ணுறார் அப்படின்னு இந்த கர்மா உபாசனை ரெண்டும் சேர்த்து செய்தால் அதற்கு ஒரு பலன், அதற்குன்னு ஒரு தனியான பலன் உண்டு. அதை சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனால் கர்மானாலே அது ஒரு பலன் கருதி செய்யப்படுறது. அதற்கு ஒரு பிசிக்கலாக ஒரு பலன் வரும் உண்டு. இது விஷயம். ஆனால் இந்த 9வது மந்திரத்திலிருந்து 9 10 11 கர்மா உபாசனை இதை செய்யறதுனால என்ன பலன் என்பது சொல்லப்படுது. அப்புறம் 12 13 14 மந்திரத்தில் 2 உபாசனைகளை சேர்த்து செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லப்படுது. 2 கர்மாவை விட்டுட்டு 2 உபாசனை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். 2 உபாசனை செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது அங்கே பேசப்படுது. இப்படி சொல்கிற பொழுதும் சாஸ்திரம் இதை எதை வலியுறுத்துதுன்னா கர்மா உபாசனை தனித்தனியாக பண்ணுறதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் ரெண்டும் சேர்ந்து செய்யறது சிறப்பு. கர்மம் உபாசனை ரெண்டையும் சேர்ந்து செய்வது சிறப்பானது. தனித்தனியாக பண்ணாலும் அது பலன் கொடுக்கும், தனித்தனியாக பண்ணாலும் அதற்கு ஒரு பலன் கொடுக்கும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து செய்தால் அது அதிகமான பலனை கொடுக்கும்.
அதனால் உபனிஷத்து என்ன பண்ணுது, ரெண்டையும் சேர்த்து செய்யணுங்கிறத வலியுறுத்துது. அப்படி வலியுறுத்துறதுக்காக என்ன செய்கிறது என்றால், கர்மாவை மட்டும் தனியாக பண்ணுறதை நிந்தனை பண்ணுது. உபாசனையை மட்டும், கர்மா இல்லாமல் உபாசனையை மட்டும் பண்ணுறதை நிந்தனை பண்ணுது. அதே சமயம் பண்ணால் அதுக்கு ஒரு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கு. கர்மா மட்டும் தனியாக பண்ணால் பலன் உண்டு, அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து செய்யறது நல்லதுங்கிறத வலியுறுத்துறதுக்காக கர்மாவை மட்டும் தனியாக பண்ணுறத ஒரு நிந்தையாக சொல்லுகின்றது, அதை நிந்திக்கின்றது. உபாசனையை மட்டும் தனியாக பண்ணால் என்ன பலன்கிறதையும் ஒரு நிந்திக்கின்றது. வேறு இடங்களில் அதற்கு பலன் சொல்லி இருக்கிறதுனால செய்யக்கூடாது, அது தவறானதுங்கிறது இல்லை. அதை சேர்ந்து செய்யறது இன்னும் அதிகமான பலன் கொடுக்கும். அதனால் சேர்ந்து செய்யணுங்கிறத வலியுறுத்துகின்றது. 9வது மந்திரத்தில் கர்மா உபாசனை அதை செய்யறது தனித்தனியாக பண்ணுறதுனால அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு நிந்தனை இருக்குது. 10வது மந்திரத்தில் ரெண்டையும் தனித்தனியாக ரெண்டையும் சேர்ந்து செய்யணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, அதை பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள்னு சொல்லுது. 11வது மந்திரத்தில் ரெண்டையும் சேர்த்து செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்கு. அதனால் முதல்ல தனித்தனியாக செய்கிறத நிந்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொல்லியிருக்கு. இதுதான் விஷயம். அடுத்து வரக்கூடியது 9, 10, 11 மந்திரத்தில் இருக்கக்கூடியது இதுதான். இதில் அந்த உபாசனை அப்படிங்கிறதுக்கு உபனிஷத் பயன்படுத்துகின்ற வார்த்தை வித்யா அப்படிங்கிறது. வித்யா அல்லது ஞானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. வித்யான்னா நமக்கு சாமான்யமாக தெரிந்த அர்த்தம் என்னது, அறிவுங்கிற அர்த்தம் தான். பாரதிய வித்யா பவன்னா வித்யான்னு ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறான். வித்யானாலே அறிவுங்கிறதா நமக்கு தெரியும். வித்தை அப்படிங்கிறது அறிவு. ஆனால் வித்தைங்கிறதுக்கு உபாசனைங்கிற அர்த்தத்தில் இங்கே உபனிஷத் பயன்படுத்துகிறது. அந்த தேவதை பற்றிய ஞானம், அல்ல வித்யாங்கிறது தேவதையை பற்றிய ஞானம். அந்த ஞானத்தோடு கர்மாவை பண்ணுறான். அந்த தேவதையை அந்த ஞானத்தினால அவன் தொடர்ந்து தியானம் செய்கின்றான். அதனால வித்யாங்கிறது தேவதா ஞானம், அதை தியானம் பண்ணுற உபாசனையை குறிக்கின்றது. உபாசனையை வித்யாங்கிற பேரில் சொன்னதுனால கர்மம் என்பதை அவித்யாங்கிற பேரில் சொல்லுகின்றது. அதனால் அவித்யா வித்யாங்கிற 2 வார்த்தை இங்கே வருது. இதற்கு சாமான்யமாக நம்ம கொடுக்குற அறியாமை அறிவுங்கிற அர்த்தம் இல்லை. அவித்யானா கர்மம், வித்யானா உபாசனை. இதை புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்துனா இதை தவறாக புரிந்து கொண்டு இந்த உபனிஷத்துக்கு தவறாக அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நம்ம வித்யாங்கிறதுக்கு ஞானம்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டா அது தவறான ஒரு பலனை, தவறான புரிதலை கொடுக்கும். மற்ற இடங்களில் வர்றதுக்கு வேறுபாடு இருக்கும். ஏன்னா ஆத்ம ஞானத்தோட பிரயோஜனம் மோட்சம்னு நம்ம சொல்கிறோம். ஆத்ம ஞானத்தோட பிரயோஜனம் மோட்சம். மோட்சம்னாக்க திரும்பி வாராத நிலை. இந்த வித்யான்னு சொல்லிட்டு அதற்கு பலனாக என்ன சொல்லுதுன்னா சொர்க்கம், பிரம்மலோகம், உயர்ந்த லோகம் அப்படின்னு இங்கே பலன் சொல்லுது. வித்தைக்கு பலன் உயர்ந்த லோக்கங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ வித்தைங்கிற ஆத்ம ஞானம்னு எடுத்துக்கொண்டா ஆத்ம ஞானத்தினால மோட்சம்னு பலன் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கும் இதற்கும் முரண்பாடு வரும். அதனால் ஆத்ம ஞானத்துக்கு வேறு இடங்களில் மோட்சம்னு பலன் கொடுத்துருக்கிறதுனால வித்யாங்கிறதுக்கு ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம்னா மோட்சம்னு பலன் இருக்கிறதுனால இந்த இடத்துல வித்தை அதனுடைய பலன் சொர்க்கம் பிரம்ம லோகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த வித்யாங்கிறதுக்கு உபாசனைன்னு எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அவித்யாங்கிறதுக்கு உபாசனைக்கு மாறான. ஏன்னா உபாசனைனா ஒரு இடத்துல கை காலை அசைக்காமல் உட்காந்து பண்ணுறது. ஜபம் தியானம்னா கை காலை அசைக்காமல் உட்காந்து பண்ணுறது. கர்மானா உடம்போட செயல்பாடு இருக்குது. அதனால் ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானது அப்படிங்கிறதுனால எதிரானதுங்கிறதுனால உபாசனையை வித்யான்னு சொல்லிட்டு கர்மாவை அவித்யாங்கிற வார்த்தையில் சாஸ்திரம் சொல்லுது, இந்த உபனிஷத்து சொல்லுகின்றது. அதனால் நம்ம அடுத்தடுத்த மந்திரத்தை பார்க்கிற பொழுது நமக்கு வித்யா அவித்யாங்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரும். அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். அவித்யானா கர்மா, வித்யானா உபாசனைங்கிற அர்த்தம். அதனால் இங்கே வித்வான் அப்படிங்கிற பொழுது உபாசகன்கிற அர்த்தமும், கர்மத்தை செய்பவனுக்கு அவித்வான் அப்படிங்கிற அர்த்தமும் வார்த்தையும் வரும். அவித்வான்னாக்கா கர்மி,
வித்வான்னா உபாசகன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதனால் ஆச்சாரியர் இந்த பாஷ்யத்தில் அந்த வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா மந்திரத்தில் அப்படி தான் இருக்கு. அதனால் நம்ம சாதாரணமாக எடுக்கிற அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே நம்ம தமிழில் பார்த்தாலும் அகாமியாய் அறிபவனுக்கு ஆண்டு மோகம் ஏது சோகம் ஏது. அதுக்கு அடுத்த வார்த்தையில் எது ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானம். இங்கே விஞ்ஞானங்கிற பொழுது ஆத்ம ஞானம், அத்வைத ஞானம். அதை எந்த கர்மத்தினோடாவது வேறு எந்த ஞானத்தினோடாவது அப்படிங்கிற இந்த ஞானம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல உபாசனைங்கிற அர்த்தம். வேற எந்த உபாசனையினோடாவது அமூடன் சம்சயம் செய்ய இச்சியான், அவன் சேர்க்க விரும்ப மாட்டான். விவேகம் இருக்கிறவன் கர்மம் உபாசனை சேரும், ஆத்ம ஞானமும் கர்மமும் சேராது. அதான் விஷயம். ஆத்ம ஞானமும் கர்மமும் சேராது, கர்மமும் உபாசனையும் சேரும். கர்மமும் உபாசனையும் சேர்த்து ஒரே காலத்தில் ஒரே காலத்தில்னா இதை செய்துட்டு அதை செய்யறதுன்னு செய்யலாம். கர்மாவை பண்ணிட்டு உபாசனை பண்ணலாம், அல்லது உபாசனை பண்ணிட்டு கர்மா பண்ணலாம். பூஜை முடிச்சுட்டு உட்காந்து ஜபம் பண்ணலாம், அல்லது ஜபம் பண்ணிட்டு பூஜை பண்ணலாம். எப்படி வேணால் அது பண்ண முடியும். ஆனால் அத்வைத ஞானத்தோட ஒருவன் கர்மாவை சேர்த்து பண்ண முடியும். அத்வைத ஞானம் இருந்தால் கர்மாவுக்கு சாத்தியமே இல்லை. கர்மாவில் அவனுக்கு தீவிரமான இச்சை இருந்தால் அத்வைத ஞானம் வர்றதுக்கு அவன் சாத்தியம். கர்மாங்கிற பொழுது கர்ம பலன். கர்ம பலனில் தீவிரமான இச்சை இருக்கிறவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு கர்ம பலனில் இச்சையானது இருக்காது. அது ரெண்டும் சேராது. ஆனால் கர்மமும் உபாசனையும் சேரும். அதான் இங்கே சொல்கிறார். அதனால் வேறு எந்த ஞானத்தினோடாவதுங்கிற பொழுது வேறு எந்த உபாசனையோடாவது அவன் சேர்க்க விரும்ப மாட்டான். சம்சயம்னா இணைத்தல், சேர்த்தல். இங்கே சம்சய இச்சையால் அவித்வான் முதலியோரது நிந்தை செய்யப்படுகின்றது. இங்கே என்ன ஆகுதுனாக்கா ரெண்டையும் சேர்த்து செய்யணும்னு உபனிஷத் சொல்ல போகுது. கர்மம் உபாசனை ரெண்டையும் தனித்தனியாக செய்யக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து செய்யணுங்கிறத வலியுறுத்தி சொல்லுகின்றது. அதனால் தனித்தனியாக செய்ய விரும்புகிறவன் இங்கு நிந்தை செய்யப்படுகின்றான். தனித்தனியாக செய்யணும்னு ஆசைப்பட்டான். நான் உபாசனையே பண்ண மாட்டேன், ஜபமே பண்ண மாட்டேன், தியானமே பண்ண மாட்டேன், எப்பொழுதும் கர்மாவையே பண்ணி கொண்டிருந்தான்னா அவனை நிந்தனை பண்ணு. இல்லை நான் கர்மாவே பண்ண மாட்டேன், நான் பாட்டு உட்காந்து ஜபம் இந்த கோயில் பக்கமே போக மாட்டேன், நான் உட்காந்து எப்பொழுதும் ஜபமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவனை நிந்தனை பண்ணுகின்றது சாஸ்திரம். ஏன்னா பக்திங்கிறது மனசில் இருந்தால் போதும், கோயிலுக்கு போக வேண்டியதில்லைன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் கோயிலுக்கெல்லாம் ஏன் போகணும், விபூதி குங்குமம்லாம் ஏன் வைக்கணும், கையில் வளையல் ஏன் போடணும், கழுத்தில் தாலி ஏன் கட்டணும்னா அதான் கேட்குறான். நீங்கள் கேள்வி கேட்குறான். அதெல்லாம் விவாத பொருளாது. மற்ற மதத்தில் இப்படியெல்லாம் விவாதம் பண்ண முடியாது, பண்ணால் உயிரோடு இருக்க மாட்டான். ஹிந்து மதத்தில் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணாலும் நான் பொட்டு வைக்க மாட்டேன், குங்குமம் வைக்க மாட்டேன், விபூதி வைக்க மாட்டேன், தாலி போட மாட்டேன், வளையல் போட மாட்டேன், கொலுசு போட மாட்டேன், கழுத்துலேயே ஆபரணமும் போட மாட்டேன், அதெல்லாம் ஏன் பண்ணணும்? பக்திங்கிறது மனசில் இருந்தால் போதாத, பக்தியெல்லாம் வெளியே காட்டணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கின்றது. வெளியே காட்டணும்னா, வெளியே காட்டலைன்னா இப்போ சொல்ல போது நரகத்துக்கு போவான்னா, நரகத்துக்கு போவான்னு இல்லை. சிலர் அதுக்கு நேர் மாறாக இருக்கான். எல்லாத்தையும் வெளியே காட்டுவான், உள்ளே ஒன்றும் இருக்காது. நல்லா பட்டை போடுறது, கொட்டை போடுறது, மொட்டை போடுறது, எல்லாம் பக்கா வேஷதாரியாக இருப்பான். எல்லாம் பார்த்தா ஞான படம் மாதிரி, பக்தி படம் மாதிரி இருப்பான். உள்ள அவனுக்கு மனசில் ஒரு துளியும் இருக்காது. அப்படி ஒருத்தர் இருந்தானா அதையும் நிந்தனை பண்ணும். அதையும் சாஸ்திரம் நிந்தனை பண்ணுது. முன்னாடி வெளியே பக்தி இல்லாமல் வெளியே காட்டாமல் உள்ள மட்டும் பக்தியில் இருக்கிறவன் நரகத்துக்கு போவான்னா, உள்ள பக்தியே இல்லாமல் வெளியே மட்டும் வேஷம் போட்டிருந்தான்னா அவன் அதை விட கொடூரமான நரகத்துக்கு போவான்னு சொல்லுது. அது அடுத்து இந்த மந்திரம் 9வது மந்திரத்துக்கான அர்த்தமே அதுதான். வெறும் கர்மாவை மட்டும் எவன் பண்ணுறானோ, உள்ள பக்தி இல்லாமல் பண்ணுறானோ அவன் நரகத்துக்கு போவான்னா, வெறும் வேஷம் மட்டும் போட்டுட்டு கர்மாவை அவன் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் அதை விட மோசமான நரகத்துக்கு போவான்ங்கிறது தான் இந்த 9வது மந்திரத்தோட அர்த்தமே. அதனால் இந்த கர்மா உபாசனை ரெண்டும் சேர்த்து செய்யத்தக்கது. ஆனால் ஆத்ம ஞானம் இதோட சேராதது. அதுதான் இங்கே ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகிறார். நம்ம அடுத்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாஷ்யத்தோட தொடர்ச்சியை படிப்போம், அப்புறம் அந்த தமிழில் பார்க்கலாம். இகத்து சமுச்சிஷீஷயா அவித்வத் ஆதி நிந்தா கிரியதே
तत्र तत्र च यस्य येन समुच्चयः संभवति न्यायतः शास्त्रतः वा तद्दिह उच्यते यद्वैतं वित्तं देवता विषयं ज्ञानं तत् कर्मसम्बन्धित्वेन उपन्यस्तं न परमात्मज्ञानं विद्यया देवलोकः इति पृथक् फलश्रवणात्. ஆண்டு ஆண்டுன்னு இருக்க பார்க்குறோம் 18வது பக்கத்தில். ஆண்டுன்னா இங்கே எதற்கு எதனோடு நியாயத்தானும் அல்லது சாஸ்திரத்தானும் சம்சயம் சம்பவிக்கின்றதோ அது ஈண்டு கூறப்படுகின்றது. ஏன்னா இங்கே உபனிஷத்தில் வித்யாங்கிற வார்த்தை வருது. இந்த கர்ம காண்டிகள் ஞானம் ஆத்ம ஞானம் சந்நியாசங்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. சாகிற வரைக்கும் ஒருவர் நித்திய கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். அதை எந்த காலத்திலையும் விடக்கூடாது. சந்நியாசியாக அவன் போனாலும் கூட விடக்கூடாது என்பது ஒரு சாராருடைய கருத்து. அதனால் இங்கே உபனிஷத்து வித்யா அப்படின்னு சொல்கிறத ஆத்ம ஞானம்னு எடுத்துக்கொண்டு வித்யா இங்கே நிந்திக்கப்படுகின்றது. அதனால் கேவல ஆத்ம ஞானமானது கூடாது. சந்நியாசம் ஆத்ம ஞானம்ங்கிறது கூடாது. கர்மம் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கணும்னு அவர்கள் அர்த்தம் பண்ணுறாங்க. அதற்கு ஆச்சாரியார் இல்லை, இந்த இடத்துல வித்யாங்கிறதுக்கு உபாசனைன்னு தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் அதை சொல்கிறார், உபாசனைக்கான பலன் இங்கே தேவலோகம். வித்யா எத்து தெய்வம் வித்தம் தேவதா விஷயம். அதனால் வித்தையினால் தேவலோகம் என்று இங்கே வித்தைங்கிறதுக்கு தேவலோகம் பலனாக சொல்லியிருக்கு. அதே உபனிஷத்துக்கல்ல வித்யாங்கிறதுக்கு ஆத்ம ஞானம்னு கொடுத்து அங்கே பலன் மோக்ஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மோக்ஷம்னு சொல்லிட்டா தேவலோகம் போக முடியாது. மோக்ஷங்கிறது எந்த லோகத்துக்கும் போகாமல் இங்கேருந்து இந்த சரீரத்தோடையே முடித்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் அவன் போகிறது பிரம்மமாக இறைவனாக இருக்கிறான். பயணப்படுறதுங்கிறது இல்லை. இன்னொரு உடலை எடுக்கிறதுங்கிறது இல்லை. அதனால் மேலே போகிறதோ உயர்ந்த லோகத்துக்கு போகிறதோ கீழான இருக்க லோகத்துக்கு போகிறதோங்கிறதோ இல்லை. பிறவாத நிலையை அவன் அடைந்து விடுகிறான். அது ஆத்ம ஞானத்தோட பிரயோஜனம். இங்கே வித்யான்னு சொல்லிட்டு அதற்கு பிரயோஜனம் தேவலோகம்னு சொல்லியிருக்கு. அதனால் இங்கே வித்யான்னு சொல்கிறது ஆத்ம வித்யா இல்லை, உபாசனை. அதுக்கு தான் இங்கே விளக்கம் கொடுக்குறார். அதனால் சமுச்சிஷி இக து சமுச்சிஷிஷயா அவித்வத்து ஆதி நிந்தா கிரியதே. இந்த கர்மம் உபாசனை ரெண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று உபனிஷத் சொல்ல விரும்புறதுனால தனித்தனியாக கர்மாவை மட்டும் பண்ணுறவன் நிந்திக்கப்படுகிறான், உபாசனையை மட்டும் பண்ணுறவன் நிந்திக்கப்படுகிறான். அதான் தத்ரச்ச எஸ்ய ஏன சமுச்சயக பவதி. எதனோடு எதை சேர்க்க முடியுமோ அதனோட தான் அதை சேர்க்கணும். மோரில் தண்ணியை ஊற்றலாம், சாம்பாரில் கூட ஆள் நிறையா இருந்தால் சாம்பார் ரசத்தை எனக்கு கொஞ்சம் வெந்நீராக ஊற்றணும், அவ்வளோதான். மோரில் பச்சை தண்ணியாக ஊற்றலாம். சாம்பார் ரசமாக இருந்தால் கல்யாண வீட்டில் தான் நடக்குது. ஆள் பார்த்தா நிறையா வருது, நான் திரும்ப வாய்க்க போகிறா, ஊற்று தண்ணியேண்ணா. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டாக்க சரியாயிரும்னா. அப்போ மோரையும் தண்ணியும் சேர்க்கலாம். இல்லை சாம்பார் ரசத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால தண்ணியை சேர்க்கலாம். அப்போ எது எதோட சேருமோ அது அதோட தான் சேர்க்க முடியும். தண்ணியும் எண்ணெயும் சேர்க்க முடியுமாண்ணா? தண்ணியும் எண்ணெயும் சேர்க்க முடியாது. இப்போ வண்டியில் போகிறோம், பெட்ரோல் கம்மியாக இருக்குண்ணா, பாட்டிலில் தண்ணி இருக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாமேண்ணா, ஊற்ற முடியுமாண்ணா? அப்படி ஊற்ற முடியாது. கொஞ்சம் மண்ணெண்ணெய் வேணால் ஊற்றலாம், மண்ணெண்ணெய் வேணால் ஊற்றலாமே வெளியே. மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் டீசலையும் சேர்க்கலாமே வெளியே. இந்த தண்ணியையும் பெட்ரோலையும் எண்ணெயையும் சேர்க்க முடியாது. அப்போ எது எது சேருமோ அது அதைத்தான் சேர்க்கணும், சேராத ஒன்றை சேர்க்க முடியாது. அதான் இங்கே சொல்கிறாரு. அடுத்த அர்த்தம் இல்லை, எஸ்ய ஏன சமுச்சயக சம்பவத்தி. இங்கே தமிழில் பார்த்தா எதற்கு எதனோடு நியாயத்தானும் அல்லது சாஸ்திரத்தானும் சம்சயம் சம்பவிக்கின்றதோ. அதனால் நியாயமாக பார்த்தா லாஜிக்கலாக எது எது சேருமோ அது அதைத்தான் சேர்க்க முடியும். இந்த கர்மத்தையும் ஆத்ம ஞானத்தையும் சேர்க்க முடியாது, ஆனால் கர்மத்தையும் உபாசனையையும் சேர்க்க முடியும். அதனால் இங்கே வித்யான்னு சொல்லியிருந்தாலும் உபாசனைங்கிற அர்த்தம். அதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன்.
அது ஈண்டு கூறப்படுகின்றது. எது தெய்வ வித்தம், இது வந்து உபனிஷத்துல இன்னொரு உபனிஷத்துல இருக்கிறது. எது தெய்வ வித்தம், தேவதா விஷயம். தெய்வ வித்தம்னாக்கா உபாசனைன்னு அர்த்தம். தேவதைகளை அடைவதற்கான பணம். வித்தம்னா செல்வம்னு அர்த்தம். சாதாரண தெய்வ வித்தம்னு இங்கே இருக்கு. வித்தம்னாக்கா பணம்னு அர்த்தம். பணம் அப்படிங்கிறாரு. வித்தம்ங்கிறதுக்கு பணம்னு அர்த்தம். தெய்வ வித்தம்னா தேவதைகளுக்கான பணம். தேவதைகளுக்கான பணம்னா தேவதைகளை போய் அடைவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய செல்வம். மனுஷ வித்தம்னு இருக்கு. மனுஷ வித்தம் என்னது? நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தானியம், பசு முதலானவைகள் நமக்கு செல்வம். பூலோகத்தில் செல்வம் என்னது? ஆடு, மாடு, பசுக்கள், தானியங்கள், மற்ற பொருள்கள், இல்லை பைசா பணமாகவே வச்சுக்கொள்ளலாம். தெய்வ வித்தம்னா தேவலோகத்துக்கு போகிறதுக்கான பணம் என்னது? இங்கே சுகமாக இருக்கிறதுக்கு இந்த பணம்லாம் தேவை, இந்த பொருள் தேவை. தேவலோகத்துக்கு போகிறதுக்கான பணம் என்னது? இந்த பணத்தை அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ தேவலோகத்துக்கு போகிறதுக்கான பணம் வந்து உபாசனைங்கிறதா. உபாசனைக்கு தெய்வ வித்தம்னு பேர். தேவதைகளை பற்றிய ஞானத்துக்கு தெய்வ வித்தம்னு பேர். சகுணமான தேவதைகளை பற்றிய ஞானத்திற்கு, உபாசனைக்கு அதை இங்கே சொல்கிறார். எது தெய்வ வித்தம், தேவதா விஷய ஞானம். ஏன்னா ஒரு தேவதையை குறித்து தியானம் பண்ணணும்னா அந்த தேவதை எப்படி இருக்குங்கிற அந்த ரூப ஞானம் நமக்கு இருக்கணும். அதுதான் தியானம்ங்கிறதுல சொல்லியிருக்கு, ரூப வர்ணனை. அது கர்ம சம்பந்தத்தன்மையால் உபன்யாசிக்கப்பட்டதோ அத்தாம்னா. அதனால் இங்கே கர்மத்தோடு சேர்த்து செய்யணும்னு சொல்லப்படுறது அந்த தேவதா உபாசனை என்பது தான். பரமாத்ம ஞானம் அன்றா. பரமாத்ம ஞானம் இல்லைன்னா பரமாத்ம ஞானம். ஏன்னா இங்கே உபாசனைக்கு பலனா, இங்கே வித்யான்னு சொல்லி இருக்கு. பலனா வித்தையினால் தேவலோகம் என்று மிருகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லி இருக்கு. வேறான பலனானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் வித்யாங்கிறதுக்கு உபாசனைங்கிற பொருளும் இருக்குது. இந்த உபனிஷத் இங்கே உபாசனைங்கிற பொருளில் தான் அதை பயன்படுத்துகின்றது என்று சொல்லி இதற்கு இன்னும் மேற்கொண்டு சில மேற்கோள்களை காட்டுகின்றார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் தொடரலாம். ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमगत्याप्तदेशाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरि ओम्।